சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாமல்லபுரத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டம். செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். சற்று நேரத்தில் தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளது. விவரங்களை சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் சூடுபடுத்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தை என பல்வேறு கட்சிகள் அவருடைய கூட்டணியில் மும்முரம் செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் புதிதாக துவங்கப்பட்டு 2026 ஆண்டு முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய முதல் செயற்குழு கூட்டம் முடிந்து, அதுக்கு பொதுக்குழு கூட்டம் முடிந்து தற்போது செயல் வீரர்கள் கூட்டம் என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இதற்கு முன் மாவட்ட அளவில் தான் செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாம் நடைபெற்று வந்தது. தற்போது மாநில அளவில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள் முதல் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் என அனைத்து வகையான நிர்வாகிகளையும் அழைத்து விஜய் அவர்கள் முன்னிலையில் உரையாற்ற இருக்கிறார். சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சேரி அருகே நட்சத்திர விடுதியில் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 200-300 நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்கள் முதல் மாநில செயலாளர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் யாருடன் கூட்டணி, அதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் பொழுது அவருடைய முதல் மாநாட்டு மேடையிலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியுடன் தான் அரசியலுக்கு வரப்போகிறோம், கூட்டணியுடன் தான் இந்த 2026 தேர்தலை சந்திக்க போகிறோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அதன் பிறகு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நடந்ததாக சில தகவல்கள் வந்திருந்தது. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தது. ஆனால் தமிழகத்தில் என்டிஏ மற்றும் இந்தி கூட்டணி என 2 கூட்டணிகள் வலிமையான அவர்களுடைய கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் விஜய் யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார், விஜய் வாய்ப்பு என்னவா இருக்கிறது பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் எந்த கட்சியும் அவருடனான கூட்டணியில் சேருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை இறுதி வடிவம் பெற்று அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படவில்லை. கூட்டணியுடன் விஜய் இந்த தேர்தலை சந்திப்பார் என்கின்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருந்தது. நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.